ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆதரவு, இந்த ஊழியம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான மிஷனரிகள் ஆண்டுடைய திருப்பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த நாட்களில் குஜராத் மாநிலத்திற்கு செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். குஜராத் மாநிலத்திற்கு சென்னையிலிருந்து அருமையான குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அருமையான அகஸ்டின் அவர்கள் தலைமையில் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அருமையான போதகர்களாக அந்த ஊழியத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அநேக திருச்சபைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். திருச்சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த திருச்சபை மக்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர்களுக்கு தேவையான ஸ்பீக்கர்கள், உடைகள், ஆலயத்திற்கு தேவையான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அந்த குழுவினர் சிறப்பாக செய்திருந்தார்கள். அவர்களோடு கூட சென்று வந்தது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் அங்கெல்லாம் மிஷனரியாக இருக்கிற சுனில் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் அந்த ஊழியங்களை அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்கே நடைபெற்றதான கிராஜுவேஷனில் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 30க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் பட்டங்களை பெற்றார்கள். அது ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது. அங்கே ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். மும்பை குஜராத்தினுடைய பேராயராக இருக்கிற அருமையான மிஷனரி பேராயர் காலேப் ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி அளித்தார்கள். ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவமாக அது இருந்தது. அந்த உச்சமாலாவில் இருக்கிற அந்த கேம்பஸ் ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கே இருக்கிறதான மிஷனரிகளோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த மிஷனரிகள் எல்லாம் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனைகளை அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சிறப்பான ஒரு ஊழியத்தை அந்த பகுதியில் முன்னெடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். குஜராத்தில் ஒரு 3 இடங்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக உங்களுடைய தனி ஜெபங்களில் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். குஜராத் ஊழியங்கள் தந்தை பேராயர் எஸ்ரா சிறுகுணம் அவர்கள் மூலமாக அங்கே மிஷனரிகளை அனுப்பி அந்த ஊழியத்தை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை அந்த குஜராத்தில் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சிறப்பாக பாடக்கூடியவர்கள், நேரம் எவ்வளவானாலும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறதை நான் பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆச்சரியமானவைகளை ஆண்டவர் குஜராத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கிராமங்கள் அப்படியே தான் இருக்கிறதை பார்க்க முடிந்தது. அந்த கிராமங்களுக்காக ஜெபித்து விட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த மக்களுக்கு, அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆகவே குஜராத் மாநிலத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான திருமறை பகுதி மத்திய எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது.
கடவுள் நம்மை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை உப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உப்பு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஏன் ஆண்டவர் நம்மை உப்பு என்று சொல்ல வேண்டும்? உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் உப்பை பயன்படுத்தாத மக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நிறைய உப்பு வைத்து விடுவார்கள். வெள்ளை சாதத்தில் அப்படியே உப்பை போட்டுக்கொண்டு அதை பிசைஞ்சு அப்படியே சாப்பிடுவார்கள். ஐயோ, உப்பு அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஷ். இன்றைக்கி எத்தனையோ டிஷ்லாம் இருக்குது. உப்பு ஒரு முக்கியமான டிஷ்ஷாக அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ அவங்கள போய் பிபி செக் பண்ணிங்கன்னா பிபி ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளவு உப்பை சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஊறுகாய் எடுத்துட்டிங்கன்னா அது கெடாமல் இருப்பதற்கும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல் மரித்து போனவர்களுக்கும் இந்த உப்பெல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டாங்கன்னா உப்பு போடுவாங்க. மரித்து போய்விட்டால் அந்த கல்லறையில் உப்பு போடுறதை நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கருவாடு, உப்பு இல்லைன்னா கருவாடு இல்லை. கருவாடில் நிறைய உப்பு போட்டு பதப்படுத்துவதற்கு உப்பு பயன்படுகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க உப்பை போன்றவர்களாக இருக்க வேண்டும். உப்பு சாதாரணமாக அல்ல, சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உப்பின் சாரம் நமக்கு தெரியும். இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவார்கள், உப்பில்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்வார்கள், உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இந்த உப்பில் கடவுள் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கடல் முழுவதும் உப்பாக தான் இருக்கிறது. உப்பு சாதாரணமானது இல்லை. உலகம் முழுவதற்கும் உங்களை சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்கு தான் சொல்கிறார், நீங்கள் உப்பாக இருக்கணும், சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சாரம் என்பது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உப்பு என்று சொல்கிறார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க போகிறீர்கள், நீங்கள் பயன்பட வேண்டும். அருமையான ஒரு ஐயா சொல்லுவார், நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படாமல் துருப்பிடித்து போவதை விட பயன்பட்டு உடைந்து போவது மேல் என்று சொல்வார்கள். ஆகவே நாம் பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு தான் கடவுள் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கிற ஞானம், நமக்கு கொடுக்கிற படிப்பு, நமக்கு கொடுக்கிற அந்தஸ்து, நமக்கு கொடுக்கிற பணம், நமக்கு கொடுக்கிற வசதி வாய்ப்புகள், இவைகள் எல்லாவற்றையும் நமக்காகவே நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால், உப்பு நிறைய சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் இல்லை? அது ஒன்றும் இல்லாமல் பயனற்று போய்விடும். ஆகவே நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகள், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், இவைகளை பயன்படுத்தி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அதற்காக தான் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார், உப்பாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்பும் ஒரு உப்பை போன்றது தான். அந்த அன்பு தன்னை முழுவதுமாக கொடுத்து உலக மக்களை மீட்டு எடுத்திருக்கிறது. உலக மக்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறது. உலக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்வு. தன்னை வெறுத்து மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற, மற்றவர்களுக்கு பயனளிக்கின்ற ஒரு வாழ்வை வாழும்படியாக திருமறை கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீ நித்திய வாழ்வை பெற வேண்டும், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ கெட்டு போகக்கூடாது, உன்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்வு உயர்த்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே நீ கரைந்து மற்றவர்களுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆகவே தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்வை அவருக்காக
அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்வை வாழ்வதற்குத்தான் உப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அருமையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சாரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில்லாதவராக நீங்கள் இருக்கிற பொழுது பயனற்றவர்கள், வெளியே கொட்டப்படுவதற்கு பிரயோஜனமற்றவர்கள், ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். கிறிஸ்து உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கு நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பேசப்படும், உங்களுடைய நற்குணங்கள் பேசப்படும், உங்களுடைய நற்கிரியைகள் பேசப்படும். ஆகவே கடவுள் உங்களை உப்பாக அழைத்திருக்கிறார், சாரம் ஏற்றிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்ற ஒரு சாரம் உங்களுக்குள்ளாக ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ற ஒரு சாரம் அவர்களுக்குள்ளாக இருந்து அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக, விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக, சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கடன் பிரச்சனைகள், போராட்டங்களில் இருக்கிற மக்கள் விடுதலை பெறுவார்களாக. பிள்ளை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய ஆசீர்வாதம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அருவ
உரைத்தாரே. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஒரு கோடை காலத்தின் நிறைவு பகுதியில் நாம் வந்துட்டோம். பிள்ளைகளுக்கான புதிய கல்வி ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியத்திலே இந்தியா முழுவதும் நல்ல சுவிசேஷ பணிகளை மிஷனரிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் மத்தியிலே கல்வி பணி என்பது மிக முக்கியமானது. நான் பிறந்து வளர்ந்த ஊர் நாசரத் என்கிற ஊர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். எங்கள் பகுதிக்கு அந்த நாளில் மர்காஷிஸ் என்பவர் மிஷனரியாக வந்திருக்கிறார். கால்வெல் மிஷனரியாக வந்திருக்கிறார். ரேணி சையர் அவர்கள் மிஷனரியாக வந்திருக்காங்க. அவர்கள் கொடுத்த அந்த கல்வி அறிவு தான் இன்றைக்கி இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் படித்தவர்கள் என்கிற ஒரு இடத்தை அது பெறுவதற்கு காரணமே 100 சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து, ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்து கல்வி ஸ்தாபனங்களை நிறுவி மருத்துவமனைகளை கட்டி மக்களை வாழ வைத்த மிஷினரிகளுடைய அர்ப்பணிப்பு பணி தான். நானும் அதனால தான் படித்து முதல் தலைமுறையில் எங்கள் வீட்டில் ஒரு பட்டப்படிப்பை படிக்க கடவுள் கிருபை செய்தார். நன்றி சொல்லுகிறேன். அன்றைக்கு ஒருவேளை மர்காஷிஸ் எங்கள் ஊருக்கு வந்திருக்காவிட்டால் நான் இந்த நிலைக்கு வந்திருப்பேன் என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை அவர் செய்த பணியில் ஒரு கொஞ்சம் லேசாக இந்தியா முழுவதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வட மாநிலத்திலே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மால்டோ இன மக்கள் மத்தியில் 1500 பிள்ளைகள் நம்மிடத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு புதிய கல்வி ஆண்டு, புதிய தலைமுறையின் ஆரம்பங்கள். இன்றைக்கு அங்கே படித்த பிள்ளைகள் ஒரு காலத்தில் படித்தவர்களே இல்லாத இடத்துல இன்றைக்கு படித்து பட்டம் வாங்கி பிஎட் படித்து இனி வருங்காலத்தில் நாங்கள் நடத்துகிற எல்லா ஸ்கூல்லேயுமே மால்டோ பிள்ளைகளே ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அதாவது ஆசிரியர்களாக பயிற்சி கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். புதிய கல்வி ஆண்டுக்காக அதிகமாக செபியுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நான் ஒரு வியாபாரம் பண்ணுற ஆள் தான், பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். முழு நேர ஊழியன் அல்ல. எதுக்கு தெரியுமா சொல்லுகிறேன்? அந்த பிள்ளைகளுக்கு எதையாவது நான் செய்யும் பொழுது, செய்ய நினைக்கும் பொழுது, இன்னும் அதிகமாக செய்யும் பொழுது கடவுள் என் குடும்பத்தை, என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை நான் உணர்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. இதனால தான் நான் பெற்ற ஆசீர்வாதத்தை பார்க்குற அனைவரும் பெற்றுக்கொள்ளணும். உங்களால் முடிந்து ஒரு யூனிஃபார்ம் எடுப்பதற்கோ ஒரு ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கோ நாங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லலை. உங்களால் முடிந்ததை எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பலாம். இதன் மூலமாக ஒரு பிள்ளைக்கான நம்ம ஒரு உதவியை செய்யலாம். என்னுடைய வியாபாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். அதனால் எல்லாரும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் ஒரு வியாபாரியாக தான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். தொடர்ந்து புதிய கல்வி ஆண்டுக்காக செபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷம் சென்றடைகிற கிராமங்களிலெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை மாறுகிறதை நான் தெளிவாய் பார்க்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கம் இணைந்து இந்த பணிகளை செய்யும் பொழுது மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். குடித்து வெறித்து ரோட்டில் விழுந்து கொண்டவர் இருந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு போகிறத பார்க்குறோம்.
கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஸ்கூல்களில் எங்களுக்கு இடம் இல்லை சரியான முறையில் பராமரிக்கிறது இருக்குது. தங்க வைத்து தான் நிறைய இடங்களில் பிள்ளைகள் கல்வி அறிவு கொடுக்குறோம். காரணம் என்னவென்றால் கிராமத்துக்கு போனாங்கன்னா அந்த சூழ்நிலை அவர்கள் மனதை ரொம்ப பாதிச்சிடும். படிப்புகளை தொடர முடியாமல் ஆயிடுவாங்க. சில பிள்ளைகளுக்கு 14 வயசு ஆகும்போதே பெற்றோர்கள் திருமணத்துக்கு போயிடுவாங்க. குழந்தை திருமணம் சர்வசாதாரணமாக நடக்கும். தடை செய்துக்கிட்டு இருக்கோம். செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்பொழுது அவர்களை நல்ல வழிப்படுத்தி 21 வயதில் தான் பெண்ணுக்கு திருமணம், பையனுக்கு 23 ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எங்களால் முடிந்த வரையில் நாங்கள் மாற்றங்களை உண்டாக்கிட்டோம். அரசாங்கமும் எங்களோடு கூட இணைந்து செய்கிறபடினாலே இனி அந்த பகுதிகளிலே குழந்தை திருமணங்கள் நடப்பாது என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுள்ளதாக நாங்கள் நம்புகிறோம். அதனால் மால்டோ சமுதாயத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எங்களுக்கு ஊழியங்கள் உண்டு. குஜராத்தில் உண்டு, வடகிழக்கு மாநிலங்களில் நிறையா ஊழியம் உண்டு. அங்கெல்லாம் கல்விக்கு பஞ்சமே இல்லை. அதனால் ஜார்க்கண்ட் மாநிலம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதை உணர்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளே, புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நீங்களும் போக போகிறீங்க. நீங்களும் நல்லா படிங்க, ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், செல்ஃபோனுக்குள்ளே போயிடக்கூடாது. எதிர்பார்ப்புகளோடு முயற்சி எடுத்து படிக்கணும். நான் இப்படித்தான் ஆவேன், இப்படித்தான் கடவுளை என்னை கொண்டு போவார் அப்படிலாம் சொல்லணும். நம்பிக்கையாக சொல்லுங்கள். எனக்கு 75 வயது, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், தனி மனுஷன்தான், எனக்கு பெண் மகள் தான், அவங்கெல்லாம் மருத்துவத்துறைக்குள்ளே இருக்காங்க. என்னுடைய தொழிலுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா என்னுடைய தொழில் செங்கல் உற்பத்தி செய்து விநியோகிப்பது. இந்த நேரத்தில் கடவுள் என்ன நடத்துகிறாருன்னா அதான் காரணம். முயற்சி ரொம்ப முக்கியமானது. ஜெபம் முக்கியம். வேத வாசிப்பு, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழுவது ரொம்ப முக்கியம். சாட்சியின் அனுபவம் பரிசுத்த வாழ்க்கை. அவங்கெல்லாம் கூட நண்பர்களோடு சேர்ந்தேன், போனேன், வந்தேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷனரி ஊழியங்களுக்கு செபியுங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒரு வசனம் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படி சொல்லும். அவன் நல்லா படிப்பான், அவன் நல்ல ஞானம் உள்ளவன், எந்த காரியத்தை அவன்கிட்ட கொடுத்து அவன் செய்து முடிச்சிருவான், அவன் அப்படிப்பட்ட திறமைசாலி, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட கவலைப்படாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞாபக சக்தி இல்லை, நல்லா படிக்கக்கூடியவன் அல்ல, இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்மளை தாழ்வு மனப்பான்மைகளை கொண்டு போயிடும். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணுமா. உதடுகளின் மதுரம். என்ன பேசுகிறோம், வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், யாரோடு பழகுகிறோம். ரொம்ப ஒரு துக்கப்படுகிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். எனக்கு செல்ஃபோனில் ஒன்றுமே தெரியாது. நான் அந்த காலத்திலே படித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு செல்ஃபோனில் ஒன்றுமே தெரியாது. இப்போ சொல்லுகிறேன், ஏஐ என்கிற ஒரு டெக்னாலஜி வந்ததுனால இனி வரும் கால சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதை ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பரிகசிப்பது, கேலி பண்ணுவது, சித்தரிப்பது, வேடிக்கையாக மாற்றுவது, நேரத்தை போக்க வைக்கிறது. பாருங்கள், எங்கே போனாலும் எல்லோரும் செல்ஃபோனுக்குள்ளே தான் கிடக்கிறாங்க. அதனால் எனக்கு ஆவியானவர் கொடுக்குற ஒரு எச்சரிப்பை சொல்லிடுறேன். கொஞ்சம் காலத்தில் இந்த செல்ஃபோன் செயலற்று போகும். பிள்ளைகளே, காற்றில் ஏதோ ஒரு மாற்றத்தை கடவுள் உண்டாக்கிட்டார்னு வச்சுங்க. இந்த எல்லாவற்றையும் படைத்த ஒரு கடவுள் நம்ம ரொம்ப மிஞ்சி பாவத்துக்குள்ளே போகும்பொழுது தேவ கோபாக்கனை நிமித்தமாக ஒருவேளை அந்த டெக்னாலஜியை அவர் செயலற்று போக பண்ணுவார். இதெல்லாம் மனுஷன் படைத்தது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குற ஞானம் இருக்கணுமே தவிர செயற்கை ஞானம் ஒன்றுக்கும் உதவாது. பாருங்கள், என் ஞானத்தில் நான் போயிருப்பேன்னா என் தொழிலில் எப்போவே தோற்று போயிருப்பேன். என்னுடைய பிஸ்னஸில் நான் தோல்வி அடைஞ்சு 0 ஆகிருப்பேன். 0 தான். இப்பவும் சொல்கிறேன், 0 தான். ஏன் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் தான் முதலாளிங்க. எனக்கு அவர் தான் ஓனர். எல்லாம் தரார். ஞானம் தராரு, பணத்தை தராரு, திட்டங்களை தருகிறார், திட்டங்கள், அறிவை தருகிறார், ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பார். உங்கள் லாங்குவேஜில் சொல்லிடுறேன், ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பார், உருவாக்கிடுவார், ஆசீர்வதிச்சிடுவார், பலத்தை தந்துடுவார். ஏன் தெரியுமா? ஜெபிக்கணும். உதடுகளின் மதுரம். எங்கேயோ போய் எதுலேயோ உட்கார்ந்து சிந்தையை பாழாக்கி ஜெபிக்காமல் நேரத்தை போக்குவது தப்பு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அப்படியே ஒரு நாள் முடங்கி போயிடும், வேடிக்கை போயிடும்.
கதை போல் கழித்து போட்டுட்டோன்னா நாட்கள் திரும்ப வராது. எங்களிடத்துல மால்டா மக்களுக்காக ஒரு வேதாகம பள்ளி இருக்குது. அதில் 15, 20, 30 குடும்பங்கள் இணைந்து 1 year, 2 year, 3 years பயிற்சி பெறுவாங்க. டிப்ளமோ கொடுப்போம். நடந்த ஒரு காரியம், குடும்பமாக தங்கியிருந்த ஒரு குடும்பத்தில் தலைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாடியிலிருந்து பிள்ளைய கீழே தவற விட்டுட்டாங்க. அவங்களுக்கு மேலே அக்காமடேஷன் கொடுத்துருந்தோம், தங்க வச்சுருந்தோம். மேலேருந்து பிள்ளைய கீழே தவற விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை தரையில் விழுந்து, பிறந்த கொஞ்ச நாள்லேயே பிள்ளை தரையில் விழுந்து மரித்து போச்சு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்படிலாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அடக்க ஆராதனை முடிந்த அடுத்த நாளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேதாகம பள்ளிக்கு வந்துட்டாங்க. காலையில் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. பிள்ளையை பறி கொடுத்துட்டீங்களே என்று கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதிலை சொல்லுகிறேன். பிள்ளை போன பிள்ளை வராதுங்க, அது கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டார். சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். நான் ஒன்றும் கூட்டி கழித்து சொல்லலை. இந்த வகுப்பு எங்களுக்கு ஒரு நாள் போச்சுன்னா கிடைக்காது. நாங்கள் வேதாகம பள்ளியில் பயிற்சி பெறுவதற்கு வந்திருக்கோம். ஒரு நாள் வகுப்பை கூட நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை. அதனால் வந்துட்டோம். கடவுள் இதுக்கு மேலே எங்களை பிள்ளைகளை தந்து எங்களை மனமகிழ்ச்சிக்குள்ளே ஆக்கிடுவார்னு சொன்னாங்க. அப்படியே கடவுள் நடத்திட்டார். ஒரு வல்லமையான ஊழியர்களாக இன்றைக்கு மாறி இருக்காங்க. சபைகளுக்கு பொறுப்பாளர்களாக இருக்காங்க. பார்த்தீங்களா, தேவையில்லாமல் கிளாஸை கட்டடிப்பது, லீவ் போடுவது, வகுப்புகளுக்கு செல்லாமல் இருப்பது, படிக்காமல் இருப்பதை தவிர்த்து விட்டு நல்ல வார்த்தைகளை பேசி கடவுளை மகிமைப்படுத்துங்க. உதடுகளின் மதுரம் தான் கல்வியை பெருக பண்ணும். வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஞானத்தின் தகப்பனுடைய கரத்திலே ஒப்படைத்து தினமும் செபிக்கணும். வேதத்தை வாசிக்கணும். சாட்சியாக வாழணும். அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க, அவங்க போகலையா, அவங்க செய்யலையா, அப்படிலாம் நம்ம வீண் வாதங்களுக்குள்ளே போகக்கூடாது. பிள்ளைகளே, ஒரு புதிய கல்வி ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். கடவுளை உறுதியாக பிடிச்சிடுங்க. அவர் தான் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அவர் தான் உங்களுக்கு கிருபையை தருவார். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். நீங்கள் ஞானம் உள்ளவங்களாக மாறிடுவீங்க. நான் சொன்னேன்ல, இந்த வயசில் கூட எனக்கு ஆண்டவர் திட்டங்களை தந்து ஊழியத்தை செய்ய வைக்கிறார். திட்டங்களை தந்து தொழிலை செய்ய வைக்கிறார். திட்டங்களை தந்து குடும்பத்தை நடத்த வைக்கிறார். திட்டங்களை தந்து என் கூடவே வருகிறார். அதனால் அவர் தான் எனக்கு முதலாளி. நான் வேலைக்காரன், தொழிலாளிங்க. கம்பெனி கடவுளுடைய கம்பெனி, அது நல்லா நடக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. காரணம் அவர் தான் அதற்கு முதலாளி, ஓனர். நான் தொழிலாளி, வேலைக்காரன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கடவுளை பிள்ளைகளாய் வாழுங்க. உதடுகளினால் மதுரமான வார்த்தைகளை உச்சரியுங்கள். வேத வசனத்தை உச்சரியுங்கள். கடவுள் இந்த கல்வியாண்டிலே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இப்போ உங்களுக்கு அச்சபிக்க போகிறோம். என்ன வேணும், என்ன படிக்கணும், எப்படி ஆகணும், எதிர்பார்ப்புகள் என்ன, எதிர்பார்க்கணும். டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆளுகிற தலைவர்களாக மாறணும். நீங்கள்லாம் அரசாட்சிக்கு வந்துட்டீங்க, நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, புதிய கல்வி ஆண்டுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அடுத்த கல்வியாண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். தேவநாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறட்டும். பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் உம்முடைய பலத்தாலே பிள்ளைகளை இடைகட்டுவீராக. ஞானத்தின் தகப்பனாய் நீர் இருக்கிறீர், நன்றி சொல்கிறோம். கர்த்தர் ஞானம் தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேத வசனம் சொன்னபடியே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை தாங்க. பாவத்தில் விழாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். கல்வியில் சிறப்பு பெறட்டும். எதிர்பார்ப்புகளோடு ஜெபிக்கணும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற கடவுளுடைய காரத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும். விவேகிகளாக மாற்றுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரட்சகர் மூலம் ஜெபங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமேன். இன்றைய வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். Today's Bible verse, Psalm 37 verse 22. For those blessed by him shall inherit the earth. Amen.